Hello, students. Welcome all to our Character Success in 10 Days. I am your Ramji, and today's topic is Helping Nature. Helping அப்படின்ற இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். உதவி செய்தல் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னா, தன்னலம் இல்லாம, சுயநலம் இல்லாம, நம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு, அதுவும் உண்மையாகவே உதவி தேவைப்படும் நபர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம, சுயநலம் இல்லாம, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் உதவணும் அப்படின்னு இல்லாம, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாருக்கும் நாம நேச்சுரா, இயற்கையாவே உதவுகின்ற ஒரு மனப்பான்மையை நாம வளர்த்துக்கணும். அதுவும் பீயிங் ஆஸ் எ ஸ்டூடெண்ட், ஹெல்பிங் நேச்சர் இஸ் எ டெண்டன்சி. அது ஒரு கொள்கையாவே நாம வச்சுக்கணும். ஏன் சார், தமிழ்ல கடையேழு வள்ளல்கள் நம்ம படிச்சிருப்போம். பாரி, ஓரி, காரி, ஆய், பேகன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இவர்களெல்லாம் மிக சிற்றரசர்களாக இருந்தாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றுல தனிச்சு உயர்ந்த சிறந்த ஒரு இடம் பிடிச்சிருக்கிறாங்கன்னா, அது சுயநலம் இல்லாம அடுத்தவர்களுக்கு உதவி செஞ்சதுனாலதான். அப்படியே சார் சொல்றீங்க? ஆமா. நீங்க வேணா இந்த கடையேழு வள்ளல்கள் பத்தி கூகுள் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். சரி, வாங்க சுருக்கமா இப்ப ஹெல்பிங் நேச்சர் ஏன் நமக்கு வேணும் அப்படின்னு இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஹெல்பிங் அதர்ஸ் இஸ் எ பெஸ்ட் ஹேபிட் எ ஸ்டூடெண்ட் கேன் டெவலப். ஒரு மாணவரா நாம டெவலப் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பண்பு என்னன்னா ஹெல்பிங் அதர்ஸ். மற்றவர்களுக்கு உதவுகின்ற ஒரு மனப்பான்மையை இயற்கையாவே நம்ம உருவாக்கிக்கணும். இந்த உதவுகின்ற மனம் படைத்த எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப சாஃப்ட் நேச்சர்டு பர்சனா இருப்பாங்க, ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடா இருப்பாங்க, ரொம்ப மென்மையான மனம் படைத்தவர்களா இருப்பாங்க. அவங்க மேக்சிமம் 99% குரியல் மைண்டடா இருக்க மாட்டாங்க, கொடூரமா யோசிக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. இந்த உதவுகின்ற மனம் இருந்தாலே, இந்த கல்லுக்குள் ஈரம் அப்படின்னுவாங்க, அடுத்தவங்களுக்கு உதவுகின்ற மனம் ஒருவருக்கு ஏற்பட்டு விட்டாலே இயற்கையாவே அவங்க மைண்டுக்குள்ள ரிஜிடு நேச்சர்ல இருந்து சாஃப்ட் நேச்சருக்கு மாறிடுவாங்க. ரொம்ப கடுகடுன்னு இருக்கான் சார், சிடு சிடுன்னு இருக்கான் சார் இவன் எப்ப பார்த்தாலும், அடுத்தவங்களுக்கு உதவ மனசார உதவ ஆரம்பிச்சிட்டாலே அந்த கடுகடுன்னு இருக்கிற அந்த தன்மை, சிடு சிடுன்னு இருக்கிற தன்மை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். ஏன்னா அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்கின்ற பொழுது நம்ம மனதுல ஒரு ஆழ்ந்த மன திருப்தி, ஒரு ஃபீல் ஏற்படும். இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய அந்த ரிஜிடு நேச்சரை சாஃப்ட் நேச்சருக்கு மாத்த ஆரம்பிக்கும். குறுகிய காலத்திலேயே இந்த கடுமையானவன், கொடூரமானவன் அப்படின்ற பெயர் மாறி ரொம்ப நல்ல பையன், மென்மையானவன், தன்மையானவன் அப்படின்ற ஒரு பேரு நம்ம காதுலயே கேட்க ஆரம்பிக்கும். எப்ப சார்? when we started to help others. அப்ப ஹெல்ப்னா என்ன சார்? என்ன பண்ணணும் சார்? when you help others in need, there you are actually spreading kindness. உண்மையாகவே உதவி தேவைப்படும் நபர்களுக்கு நீ உதவி பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அங்க நீ என்ன செய்கிறாய் என்றால் உதவியை தாண்டி அன்பை பரப்புகிறாய்னு அர்த்தம். இது பைபிள்ல சொல்லப்பட்ட ஒரு வாசகம். when you help others in need, you are spreading kindness. உதவி தேவைப்படும் நபர்களுக்கு நீ உதவி செய்கின்ற பொழுது அங்கே உதவியோடு சேர்த்து அன்பையும் பரப்புகிறாய். சார், என்கிட்ட என்ன சார் இருக்கு? நான் ஒரு ஸ்டூடெண்ட், என்கிட்ட என்ன காசு பணமா சார் கொட்டி இருக்கு? என்கிட்ட ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் தானே சார் இருக்கும். நான் என்ன சார் போய் உதவி பண்றது? நீங்க தான் உதவியே பண்ணணும். எப்படி சார்? It may be a small act like sharing your pen to your friends, guiding your student in studies, or else helping your parents at home. These are all looking like small acts, but in future it will create very big impact in your life. கூட படிக்கிற மாணவருக்கு
பேனா இல்ல அப்படின்னும்போது, ஒரு பேனா குடுக்கறது, ஒரு பென்சில் குடுக்கறது. சரியா படிக்காத மாணவர்கள் இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு நல்லா படிக்க வருது. அப்ப அந்த மாணவருக்கு பாஸ் செய்கின்ற அளவுக்கு உங்களுக்கு தெரிந்த, உங்களுக்கு புரிந்த பாடக்கருத்துக்களை எளிமையா எடுத்துக் கூறி, படிப்புல அவர்களுக்கு உதவுதல். ஒரு வயதானவர்களுக்கு சாலையை கடக்க உதவி செய்தல். வீட்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மை பெற்றெடுத்த நம்முடைய தாய், தந்தைக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகள். "கடைக்கு போயிட்டு வாடா, காய்கறி வாங்கிட்டு வாடா" அப்படின்னு சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள மனசார "ஓகேம்மா, ஓகேப்பா போயிட்டு வரேன்" அப்படின்னு போயிட்டு வந்து உதவி செய்தல். இந்த மாரியான சின்ன சின்ன விஷயங்கள நீங்க செஞ்சா போதும். உங்களால் முடிந்த சின்ன சின்ன விஷயங்கள, ஆனா மனசார உதவி செய்யணும். ஹெல்பிங் நேச்சர். இயற்கையா உதவணும். மனசுல திட்டிக்கிட்டே, "ஐயோ! நமக்கு வேல வச்சுட்டாங்களே" அப்படின்னு போயி வேல செய்யக்கூடாது. நேச்சரா பை நேச்சர் ஹெல்பிங் டெண்டன்சி நமக்குள்ள வந்து, நாமளே, "அம்மா இன்னைக்கு என்ன காய்கறி வாங்கிட்டு வரணும்?" அப்படின்னு கேட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்து, அது ஒரு வேலையா பார்க்காம, அது ஒரு ஹெல்ப்பா, உதவியா நம்ம செஞ்சுட்டு வந்துட்டே இருக்கணும். இப்படி நீங்க செஞ்சுட்டே வந்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன ஆக்ட்ஸ், இந்த சின்ன சின்ன உதவிகள் எதிர்காலத்துல உங்களுக்கு அப்படியே ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா, "பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே விளையும்னு" ஒரு பயங்கரமான திருக்குறள் இருக்கு. நாம என்ன அடுத்தவங்களுக்கு செய்யறோமோ, அது நமக்கே திரும்ப கட்டாயம் வரும். அப்ப நாம இந்த மாதிரியான சின்ன சின்ன உதவிகள அடுத்தவங்களுக்கு செய்கின்ற பொழுது, எதிர்காலத்துல நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு அந்த மாதிரியான உதவிகள் பல மடங்கா பெருகி நமக்கு வந்து சேரும். அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்த நமக்கு தேவையான நேரத்துல நமக்கு ஏற்படுத்திக் கொடுக்கும். ஏன்னா, "எ ஹெல்பிங் நேச்சர் மேக்ஸ் அஸ் லவ்டு பை ஆல்." நாம தன்னலம் இல்லாம அடுத்தவங்களுக்கு உதவ ஆரம்பிச்சுட்டாலே, ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் நம்மள நேசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. எல்லாருக்கும் நம்மள பிடிக்க ஆரம்பிச்சிடும். காரணம், நாம சுயநலம் இல்லாம, தன்னலம் இல்லாம மற்றவர்களுக்கு செஞ்ச நம்மால் முடிந்த சின்ன சின்ன உதவி. அவ்வளோதான். When you give your hand someone in need today, surely tomorrow someone will help you in return. இன்னைக்கு நீங்க உதவி தேவைப்படும் யாரோ ஒருவருக்கு உதவி செய்றீங்க அப்படின்னா, நிச்சயமா நாளை எதிர்காலத்தில் உங்களுக்கு உதவி தேவைப்படுகின்ற நேரத்தில் நிச்சயமாக யாரோ ஒருவர் உங்களுக்கு வந்து உதவுவார். அப்ப நம்ம என்ன செய்யறோமோ, அது நமக்கு நிச்சயம் கிடைக்கும். புரியுதா? சார், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார். ஹெல்ப் பண்ணலான்னு தோணுது. ஆனா ஒரு சில பேர பார்த்தாலே எனக்கு கோவமா வருது சார். அவங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்க மாட்டேன்து. எனக்கும் அவங்கள பிடிக்க மாட்டேன்து சார். அவங்களுக்கெல்லாம் எப்படி சார் நான் போய் உதவி பண்றது? அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? இத கேளுங்க. "இன்னா செய்யினும் இன்பம் கொடும், கருணை வள்ளல் மன்னன் புகழும் தரும்." அப்படின்னா என்ன சார்? இஃப் வி டூ குட் டு அதர்ஸ், ஈவன் தே டூ பேட் டு அஸ், இட் வில் ஃபெட்ச் அஸ் ட்ரெமெண்டஸ் ஃபேம் ஈக்குவல் டு எ கிங். நமக்கு பிறர் துன்பம் செய்த போதும், நாம் அவருக்கு இன்பம் செய்தால், நாம் அவருக்கு இயற்கையாக உதவி செய்து, அவர் இன்பம் அடைகின்ற வகையில் நாம் அவருக்கு உதவி செய்தால், நமக்கு பிற்காலத்தில் ஒரு மன்னனுக்கு நிகரான புகழும், பெயரும் வந்து சேரும். அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு. அப்ப உதவி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, பை நேச்சர் யாரா இருந்தாலும், நம்மால் முடிந்த உதவி, அது சிறிய உதவியா இருந்தாலும், மனசார சுயநலம் இல்லாம செஞ்சுட்டு, எந்த விதமான பிரதிபலனும் பார்க்காம போய்க்கிட்டே இருக்கணும். அப்படி போகின்ற பொழுது, அந்த ஆக்ட் நாம செஞ்ச அந்த ஹெல்பிங் நேச்சர் இருக்கு இல்லையா? அது எல்லாம் நல்லவைகளாக மாறி, நமக்கு தேவைப்படும் நேரத்தில் பேருதவியாக வந்து நிச்சயம் நிற்கும். ஆகவே மாணவர்களே, இந்த மாணவர் பருவத்தில் நம்முடைய கேரக்டர சக்சஸ்ஃபுல்லா ஷேப் பண்ற இந்த வீடியோ சீரிஸ்ல நம்ம மிக முக்கியமா நம்ம கத்துக்கிட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஒண்ணு, ஹெல்பிங் நேச்சர். இயற்கையாவே உதவுகின்ற ஒரு மனம், ஒரு பண்பை நாம கட்டாயம் கடைபிடிக்கணும். தன்னலம் இல்லாம செய்யற எல்லாமே நல்லதுதான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிமெம்பர் ஒன் திங், ஹெல்பிங் அதர்ஸ் இஸ் நாட் எ டியூட்டி, இட்ஸ் எ பிளெஸ்ஸிங் பை த அல்மைட்டி. ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்தவங்களுக்கு உதவுறது அப்படின்றது ஒரு கடமை மட்டும் இல்ல, அது கடவுளின் ஆசீர்வாதமும் கூட. திங்க் அபௌட் இட்.
See you in the next video. This is your Ramji signing off. Take care. Bye bye.